friends, welcome to Microbiological Concepts. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டெர்லைசேஷனில் தான் மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெர்லைசேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ட்ரை ஹீட் ஸ்டெர்லைசேஷன் மெத்தட்ஸ் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெர்லைசேஷனில் பார்த்தோன்னா அது 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று டெம்பரேச்சர் பிலோ 100 டிகிரி சென்டிகிரேட், அப்புறம் டெம்பரேச்சர் அட் 100 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் டெம்பரேச்சர் அபவ் 100 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லிட்டு மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெர்லைசேஷனை பிரிச்சிருக்காங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். Of all the methods available for sterilization, moist heat in the form of saturated steam under pressure is the most widely used and the most dependable method. நமக்கு நிறைய ஸ்டெர்லைசேஷன் மெத்தட்ஸ் இருந்தாலும் மாய்ஸ்ட் ஹீட் நம்ம சேச்சுரேட்டட் ஸ்டீம் அண்டர் ப்ரெஷரில் பண்ணக்கூடிய இந்த ஸ்டெர்லைசேஷன் தான் ஒரு மோஸ்ட் வைட்லி யூஸ்டு மெத்தட். எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வைட்லி அக்செப்டட் மெத்தட் இந்த மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெர்லைசேஷன் தான். Steam sterilization is non-toxic, inexpensive, rapidly microbicidal and sporicidal. நம்ம ஸ்டீம் ஸ்டெர்லைசேஷன்னு பார்த்தோன்னா இது ஒரு நான்-டாக்சிக் மெத்தடு. இதில் எந்த ஒரு டாக்ஸிக் கெமிக்கல்ஸோ எதுவும் நம்ம யூஸ் பண்ணாததுனால இது ஒரு நான்-டாக்சிக் மெத்தட். அதே மாதிரி இது ஒரு இன்எக்ஸ்பென்சிவ் மெத்தடு. காஸ்ட்டுன்னு நம்ம பார்த்தோன்னா இதுக்கு காஸ்ட் ஒன்றுமே இல்லை. அப்புறம் ரேப்பிட்லி மைக்ரோபிசைடல் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசத்தை இது நல்லா கில் பண்ணும். ஸ்போரிசைடல் அப்படின்னா இது ஸ்போர்ஸையும் கில் பண்ணும். ஸோ இது ஒரு எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் ஸ்டெர்லைசேஷன் தான். இட் ரேப்பிட்லி ஹீட்ஸ் அண்ட் பெனிட்ரேட்ஸ் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அது ஈஸியாக அந்த ஃபேப்ரிக்ஸுக்கு உள்ளாடியே இந்த ஹீட் எல்லாமே போயிடும். அப்போ இது ஒரு எஃபெக்டிவான மெத்தட். Moist heat sterilization using autoclave is commonly used for sterilization of biohazardous trash, heat and moisture resistant materials such as aqueous preparation. இந்த மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெர்லைசேஷனை மோஸ்ட்டாக ஆட்டோக்ளேவ் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம காமனாக லேபில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆட்டோக்ளேவ் பயோஹசாடஸ் ட்ராஷ், நமக்கு ஹசாடஸ் அந்த ட்ராஷுங்கிறது என்னது வேஸ்ட்டு, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட் அண்ட் மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல்ஸ் சச்சஸ் அந்த மீடியா, இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆட்டோக்ளேவை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கல்ச்சர் மீடியா எல்லாம் நம்ம ஆட்டோக்ளேவ் வச்சு தான் மோஸ்ட்டாக ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம். ஆட்டோக்ளேவ் இல்லைன்னா காமனாக நம்ம லெபார்ட்டரியில் ப்ரெஷர் குக்கரும் மீடியா ஸ்டெர்லைசேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. This method is also used for the sterilization of surgical dressings and medical devices. இந்த மெத்தட் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாம் சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்காகவும் மெடிக்கல் டிவைசஸ் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த மெத்தடோட ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இல்லைன்னா அதோட பிரின்சிபிள்னு பார்த்தோன்னா, மாய்ஸ்ட் ஹீட் டிஸ்ட்ராய்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பை த இர்ரிவர்சிபிள் டீநேச்சுரேஷன் ஆஃப் என்சைம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ். இது மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெர்லைசேஷன் நம்ம கொடுக்கும்போது மைக்ரோ ஆர்கானிசத்தை எப்படி அதை டிஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னா, இர்ரிவர்சிபிள் டீநேச்சுரேஷன் ஆஃப் என்சைம்ஸ் அந்த ப்ராசஸ் மூலமாக டீநேச்சர் பண்ணி அதோட ப்ரோட்டீன்ஸில் சேஞ்சஸை உருவாக்கி அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை இது டிஸ்ட்ராய் பண்ணுது. The temperature at which the denaturation occurs varies inversely with the amount of water present. எந்த டெம்பரேச்சரில் அந்த டீநேச்சுரேஷன் நடக்குதோ அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதில் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டீநேச்சுரேஷனும் நடக்கும். ஸ்டெர்லைசேஷன் இன் சேச்சுரேட்டட் ஸ்டீம் thus requires precise control of time, temperature and pressure. இப்போது இந்த நம்ம ஸ்டெர்லைசேஷன் சேச்சுரேட்டட் ஸ்டீம் யூஸ் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ஆஃப் டைம் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம டைம் கண்ட்ரோல், இந்த டியூரேஷன்னா இந்த டியூரேஷன் இருக்கணும், இந்த டெம்பரேச்சர்னா இந்த டெம்பரேச்சர், இவ்வளோ ப்ரெஷர் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ப்ரெஷர் சர்வ்ஸ் அஸ் எ மீன்ஸ் டு அப்டெயின் த high temperatures necessary to quickly kill microorganisms. இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது இப்போ ஆட்டோக்ளேவ் இல்லைனா ப்ரெஷர் குக்கர் நம்ம
யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஹை டெம்பரேச்சர் வரும்போது இது வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து குயிக்காக வந்து கில் பண்ணிடும். ஏன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு ஒரு ஆல்ரெடி ஹீட் ஹை டெம்பரேச்சர் இருக்கும் உள்ள, கூடவே அந்த ப்ரெஷரும் சேரும்போது ஈஸியாக அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணிடும். Specific temperatures must be obtained to ensure the microbicidal activity. இப்போ மைக்ரோபிசைடல் ஆக்டிவிட்டி, அதாவது நம்ம இப்போ கில்லிங் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, டீகண்டாமினேஷன் அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ நம்ம அந்த டெம்பரேச்சர் எல்லாமே வந்து சில நேரம் வந்து அது மாறுபட்டு செட் பண்ணுவாங்க. இப்போ கரெக்டாக 121 டிகிரி சென்டிகிரேட்னா சில நேரம் அந்த டெம்பரேச்சரை கூட்டி அந்த ப்ரெஷரோட ரேஞ்சஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கூட செட் பண்ணலாம் ஆட்டோக்ளேவில். The recommendation for sterilization in an autoclave is 15 minutes at 121 degree centigrade. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஆட்டோக்ளேவில் ஸ்டெரிலைசேஷனுக்குள்ள ரெக்கமெண்டட் டெம்பரேச்சர்னு பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 121 டிகிரி சென்டிகிரேட் ஃபார் 15 மினிட்ஸ் தான். இப்போ நம்ம மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷனில் வேறு என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அட் டெம்பரேச்சர் பிலோ 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு கீழே எதெல்லாம் மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷனில் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ்டரைசேஷன். இந்த பாஸ்டரைசேஷனை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யார்? லூயிஸ் பாஸ்டர் தான். கரண்ட்லி திஸ் ப்ரொசீஜர் இஸ் எம்ப்ளாய்டு இன் ஃபுட் அண்ட் டேரி இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி வந்து நார்மலாக வந்து எல்லாம் மில்க் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம டேரி இண்டஸ்ட்ரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோன்னா பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக அங்கே பண்ணுவாங்க. அப்போ இப்போ நார்மலாக வந்து இப்போ ஃபுட் அண்ட் டைரி இண்டஸ்ட்ரியில் இந்த பாஸ்டரைசேஷன் ப்ராசஸை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டரைசேஷன் அப்படின்னு எடுத்துட்டாலே அதில் வந்து 2 மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா ஹோல்டர் மெத்தட். ஹோல்டர் மெத்தடில் வந்து இந்த ஹீட்டட் அட் 63 டிகிரி சென்டிகிரேட் ஃபார் 30 மினிட்ஸ். அந்த ஹோல்டர் மெத்தடில் வந்து 63 டிகிரி சென்டிகிரேடில் 30 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணுவாங்க அந்த சாம்பிளை. மில்காக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஃபுட் மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் சரி. ஃப்ளாஷ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ்னு நேம்னாலே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் வந்து வரும். 72 டிகிரி சென்டிகிரேடில் 15 செகண்ட்ஸ் தான் வந்து ஹீட் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ளாஷ் மெத்தடு. ஃபாலோட் பை இந்த எந்த மெத்தட் வந்து கொடுத்தாலும் சரி, அது வந்து ஃபாலோட் பை ஒரு கூலிங் வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு 13 டிகிரி சென்டிகிரேட் கூலிங் வந்து கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த ப்ராசஸ் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் கில் பண்ணும். அதர் பாஸ்டரைசேஷன் மெத்தட்ஸ் இன்க்ளூட் அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர். நார்மல் மெத்தட் வந்து நம்ம பார்த்தோம். இன்னொரு மெத்தட் கொடுக்குறாங்க அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி. அது பார்த்தீங்கன்னா 140 டிகிரி சென்டிகிரேட் வந்து 15 செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா 149 டிகிரி சென்டிகிரேட் ஃபார் 0.5 செகண்ட், அரை செகண்டு. அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு டெம்பரேச்சரே போதும், இவ்வளோ டியூரேஷனே போதும், ஏன்னா ஹை டெம்பரேச்சர் கொடுக்கறதுனால. இது வந்து அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் மெத்தடு. அப்போ மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இறந்து போயிடும். திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் டு டிஸ்ட்ராய் மோஸ்ட் மில்க் பார்ன் பேத்தோஜன்ஸ் லைக் சால்மோனல்லா, மைக்கோபாக்டீரியா, ஸ்டெப்டோகாக்கை, ஸ்டெஃபேலோகாக்கை அண்ட் ப்ரூசெல்லா. இது வந்து எதுக்கெல்லாம் எஃபெக்டிவாக இருக்குது? இந்த சால்மோனல்லா, மைக்கோபாக்டீரியா, ஸ்டெப்டோகாக்கை, ஸ்டெஃபேலோகாக்கை அண்ட் ப்ரூசெல்லா, இந்த மில்க் பார்ன் பேத்தோஜன்ஸ் எல்லாமே வந்து இந்த அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் மெத்தட் வந்து கில் பண்ணுது. ஹவவர் காக்சியெல்லா மே சர்வைவ் பாஸ்டரைசேஷன். இவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்த பிறகும் அதில் வந்து இந்த மில்க் பார்ன் பேத்தோஜனில் இருக்கக்கூடிய இந்த காக்சியெல்லாங்கிற அந்த பாக்டீரியா இந்த பாஸ்டரைசேஷனை வந்து தாண்டியும் சர்வைவ் ஆகும். இப்போ நம்ம பாஸ்டரைசேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட அந்த மில்கோட எஃபிஷியன்சி எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஃபாஸ்பேட்டேஸ் டெஸ்ட் இல்லைன்னா மெத்திலின் ப்ளூ டெஸ்ட் எடுத்து நம்ம பார்க்கும்போது அதில் எந்த ஒரு கண்டாமினேஷன் இல்லை அப்படின்னா சேஞ்சஸ், அந்த கலர் சேஞ்சஸ் வந்து நடக்காது. ஸோ அதோட எஃபிகசியை வந்து நம்ம இப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து வேக்சின் பாத். The contaminating bacteria in a vaccine preparation can be inactivated by heating in a water bath at 60 degree centigrade for 1 hour. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம வேக்சின் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் ஏதாவது கண்டாமினேட்டிங் பாக்டீரியா இருந்தால் அதை கில் பண்ணுறதுக்காக வாட்டர் பாத்தில் 60 டிகிரி சென்டிகிரேட் ஃபார் 1 hour வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த 1 மணி நேரம் 60 டிகிரி டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா மைக்ரோ ஆர்கானிசமும் வந்து கில் பண்ணிடுவாங்க. ஆனால் ஸ்போர்ஸ் இருந்ததுன்னா
அந்த ஸ்போர்ஸ் வந்து இந்த வேக்சின் பாத்தில் சர்வைவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அந்த ஸ்போர்ஸை கில் பண்ணுறதுக்கு வேறு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து சீரம் பாத். The contaminating bacteria in a serum preparation can be inactivated by heating in a water bath at 56 degrees centigrade for 1 hour on several successive days. இப்போ சீரம் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணும்போது ஏதாவது கண்டாமினேட்டிங் பாக்டீரியா இருந்ததுன்னா அதை எப்படி இன்ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னா 56 டிகிரி சென்டிகிரேட் ஃபார் 1 hour வந்து அடுத்தடுத்த நாள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் வந்து 56 டிகிரியில் வச்சு ஹீட் பண்ணுறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது ப்ரோட்டீன்ஸ் இந்த சீரம் வில் கொயாகுலேட் அட் ஹையர் டெம்பரேச்சர். இந்த ஹையர் டெம்பரேச்சர் நேரம் அந்த சீரமில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கொயாகுலேட் ஆயிரும். அப்போ வந்து அந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் எல்லாம் வந்து இறந்து போயிடும். இங்கேயும் ஸ்போர்ஸ் வந்து சர்வைவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்த ப்ராசஸ்ன்னு பார்த்தோன்னா இன்ஸ்பிஷேஷன். திஸ் இஸ் எ டெக்னிக் டு சாலிடிஃபை அஸ் வெல் அஸ் டிஸ்இன்ஃபெக்ட் எக் அண்ட் சீரம் கண்டெய்னிங் மீடியா. இப்போ நம்ம ஒரு மீடியாவில் வந்து எக் இல்லைனா சீரம் வந்து ஆட் பண்ணி மீடியா ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெக்னிக் வந்து அது ஸ்டெர்லைஸ் பண்ணக்கூடிய உள்ள ஒரு டெக்னிக் தான். த மீடியம் கண்டெய்னிங் சீரம் ஆர் எக் ஆர் பிளேஸ்ட் இன் த ஸ்லோப்ஸ் ஆஃப் அன் இன்சிபேட்டர் அண்ட் ஹீட்டட் அட் 80 to 85 degrees centigrade ஃபார் 30 minutes ஆன் 3 successive days. இப்போ ஒரு மீடியா வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் சீரமோ அல்லது எக்கோ ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை இந்த இன்சிபேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெஷின் ஒரு எக்யூப்மெண்ட்டில் ஸ்லோ பொசிஷனில் வந்து அந்த மீடியமை வந்து வச்சுட்டு இதை வந்து 80 to 85 டிகிரி சென்டிகிரேடில் 30 minutes வந்து டெய்லி, அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய 3 நாள் வந்து கண்டினியூஸாக வந்து 30 minutes வந்து ஹீட் பண்ணுவாங்க. On the first day, the vegetative bacteria would die and those spores that germinate by next day are then killed the following day. என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து அவங்க ஹீட் பண்ணும்போது அந்த வெஜிடேட்டிவ் பாக்டீரியா எல்லாமே இறந்து போயிடும். அந்த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகும் மறுநாள். அடுத்த நாள் வந்து ஹீட் பண்ணும்போது அது வந்து இறந்து போயிடும். ஸ்போர்ஸும் வந்து கில் பண்ணிடுவாங்க. The process depends on germination of spores in between inspation. இந்த ப்ராசஸ் அப்போ வந்து அந்த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகிற அந்த ஸ்போர்ஸை தான் வந்து அடுத்து திருப்பி வந்து கில் பண்ணுவாங்க. இஃப் தி ஸ்போர்ஸ் ஃபெயில் டு ஜெர்மினேட் தென் திஸ் டெக்னிக் cannot be considered ஸ்டெர்லைசேஷன். அந்த நடுவில் இந்த டெக்னிக் வந்து நடக்கும்போது அந்த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆக தவறிடுச்சு அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டெர்லைசேஷன் வந்து நடக்காது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அட் டெம்பரேச்சர் 100 டிகிரி சென்டிகிரேட். 100 டிகிரி சென்டிகிரேட்னா பாயிலிங் தான். பாயிலிங் வாட்டர், நம்ம நார்மலாக வாட்டர் வந்து பாயிலிங் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சரே வந்து 100 டிகிரி சென்டிகிரேட் தான். இந்த டெம்பரேச்சரில் வந்து நிறைய பாக்டீரியா அண்ட் வைரஸ் எல்லாமே வந்து கில் பண்ணிடும் இந்த 100 டிகிரி டெம்பரேச்சர் வரும்போதே. அதனால தான் வந்து சொல்லுவாங்க வீட்டில் நம்ம தண்ணி எல்லாம் சூடு பண்ணி குடிக்கும்போது 100 டிகிரி நல்லா பாயிலிங் கொதிக்க விட்டு தண்ணியை வந்து ஆற வச்சு குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சர்டன் பாக்டீரியல் டாக்ஸின் சச் as ஸ்டெஃபைலோகாக்கல் என்ட்ரோடாக்சின் ஆர் ஆல்சோ ஹீட் ரெசிஸ்டன்ட். சில பாக்டீரியல் டாக்ஸின்ஸ், பாக்டீரியா வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய சில டாக்ஸின் வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி எது ஹீட் ரெசிஸ்டண்ட்? ஸ்டெஃபைலோகாக்கை பாக்டீரியா வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய என்டிரோடாக்சின் வந்து heat resistant. Some bacterial spores are resistant to boiling and survive. இந்த பாயிலிங் டெம்பரேச்சரை கூட தாண்டி சில பாக்டீரியல் ஸ்போர்ஸ் வந்து ரெசிஸ்ட் ஆகி வளர ஆரம்பிக்கும். ஹென்ஸ் திஸ் இஸ் நாட் ஏ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்டெர்லைசேஷன். இது வந்து அதனால் ஸ்டெர்லைசேஷனுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. The killing activity can be enhanced by addition of 2% sodium bicarbonate. இப்போ in cases வந்து இப்போ சில பாக்டீரியல் ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து கில் ஆகலை அப்படின்னா அப்போ நம்ம இந்த கில்லிங் ஆக்டிவிட்டியை வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம்? அந்த இதில் வந்து 2% சோடியம் பைகார்பனேட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்போர்ஸையும் சேர்த்து அது வந்து கில் பண்ணிடும். when absolute sterility is not required, certain metal articles and glassware can be disinfected by placing them in boiling water for 10 to 20 minutes. இந்த கரெக்டான ஒரு ஸ்டெர்லிட்டி வந்து அப்சல்யூட் ஸ்டெர்லிட்டி வந்து வரல அப்படின்னா இட்ஸ் நாட் ரெக்வயர்டு இல்லைன்னா
certain metal articles and glasswares, சில மெட்டல் ஆர்டிகிள்ஸ் கிளாஸ்வேர்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பாயிலிங் வாட்டரில் வந்து 10 to 20 minutes வச்சு அந்த இதை வந்து கிளாஸ்வேர்ஸு மெட்டல் ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறாங்க. The lid of the boiler must not be opened during the period. அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த லிட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்போ லிட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வரக்கூடிய அந்த ப்ரெஷர் ஆவி அந்த நம்ம பாயில் ஆகும்போது வரக்கூடிய அந்த வேப்பர்ஸ் அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ மூடியை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு தான் அந்த ஸ்டெரிலைசேஷனை வந்து கேரி அவுட் பண்ணணும். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டீம் அட் 100 degree centigrade. Instead of keeping the articles in boiling water, they are subjected to freeze steam at 100 degree centigrade. கொதிக்கிற தண்ணியில் வந்து போடுறதுக்கு பதிலாக ஆவியில் வந்து சூடு பண்ணுறது 100 degree centigrade. இது ஒரு ப்ராசஸ். ட்ரெடிஷ்னலி அர்னால்ட்ஸ் அண்ட் கோச் ஸ்டீமர்ஸ் வேர் யூஸ்டு. ட்ரெடிஷ்னலாக பார்த்தோன்னா அர்னால்ட்ஸ் அண்ட் கோச் ஸ்டீமர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ஆட்டோக்ளேவ் கேன் ஆல்சோ சேவ் த சேம் பர்பஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா அதே முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த கோச் ஸ்டீமர்ஸை மாதிரி இப்போ வந்து ஆட்டோக்ளேவ் வந்து இதே ப்ராசஸை தான் வந்து பண்ணுது. A steamer is a metal cabinet with perforated trays to hold the articles and a conical lid. ஒரு ஸ்டீமர் அப்படின்னா ஒரு ஆவியில் வேக வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டீமருங்கிறது ஒரு மெட்டல் கேபினெட் தான். அதில் ட்ரேஸ் இருக்கும். எதுக்கு? இந்த ஆர்டிகிள்ஸ் நம்ம எதை வந்து ஆவியில் வந்து வச்சு சூடு பண்ணுறோமோ அதை ஹோல்டு பண்ணுறதுக்காக ட்ரேஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் லிட்டும் வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கு வச்சுருப்பாங்க. The bottom of the steamer is filled with water and heated. அந்த ஸ்டீமரோட பாட்டம் வந்து வாட்டர் வச்சு ஃபில் பண்ணி ஹீட் பண்ணுவாங்க. அடியில் நாம் நார்மலாக வந்து வீட்டில் இட்லி எல்லாம் வேக வைப்போம்ல, அதே மாதிரி தான் கீழே தண்ணி வச்சு சூடு பண்ணும்போது மேலே ஆவி வரும். அந்த ஆவியில் வந்து நமக்கு இட்லி வந்து வேகும். அதே மாதிரி தான் இங்கே கீழேருந்து நம்ம வாட்டரில் பாயில் பண்ணும்போது வரக்கூடிய அந்த ஸ்டீம் வந்து மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த நம்ம என்ன பெட்ரி பிளேட்டோ ஏதோ ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து அந்த ஆவியில் வந்து அது ஸ்டெர்லைஸ் ஆயிரும். இதுதான் அதோட ப்ராசஸ்ஸு. The steam that is generated sterilizes the articles when exposed for a period of 90 minutes. இப்போ நம்ம இந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த ஸ்டீம் வந்து எவ்வளவு நேரம் நம்ம 90 minutes வந்து அந்த ஆர்டிகிள்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணால் அது வந்து கரெக்டாக ஸ்டெர்லைஸ் ஆகிரும். மீடியா சச்சஸ் TCBS, DCA அண்ட் செலினைட் பிராத் ஆர் ஸ்டெர்லைஸ்டு பை ஸ்டீமிங். TCBS அகார் அது தயோசல்ஃபேட் அந்த அந்த அகார் வந்து, அதுக்கப்புறம் வந்து DCA அகார் டிஆக்சிகோலேட் அகார், அப்புறம் செலினைட் பிராத், இது எல்லாத்தையும் வந்து இந்த மெத்தட் ஸ்டீமிங் மெத்தட் மூலமாக தான் வந்து ஹீட் பண்ணுவாங்க, ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து நம்ம பார்த்தோன்னா சுகர் அண்ட் ஜெலாட்டின் இன் மீடியம் மே கெட் டிகம்போஸ்ட் ஆன் ஆட்டோக்ளேவிங். இப்போ ஆட்டோக்ளேவிங் வந்து பண்ணும்போது சுகரோ ஜெலாட்டினோ வந்து இருந்ததுன்னா சம்டைம்ஸ் வந்து டிகம்போஸ் ஆகிடும். Hence, they are exposed to free steaming for 20 minutes for 3 successive days. ஸோ இந்த ஜெலாட்டின் இல்லைனா சுகர் இருக்கிற அந்த மீடியமை வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ரீ ஸ்டீமிங்கில் ஒரே அடியாக வந்து ஸ்டீம் பண்ணாமல் 20 minutes வச்சு 3 days வந்து ஸ்டீம் பண்ணுவாங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் டிண்டலைசேஷன். இந்த ப்ராசஸை தான் டிண்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஸ்டீமிங் வந்து 20 minutes வச்சு 3 successive days பண்ணக்கூடிய அந்த ஸ்டீமிங் மெத்தட் தான். இந்த டிண்டலைசேஷன் அப்படின்ன நேம் வந்து இதை கண்டுபிடிச்ச அந்த ஜான் டிண்டல் அவரோட நேம்லேருந்து தான் இதை வந்து எடுத்திருக்காங்க. இந்த டிண்டலைசேஷனை வந்து ஃப்ராக்ஷனல் ஸ்டெர்லைசேஷன் அல்லனா இன்டர்மிட்டன்ட் ஸ்டெர்லைசேஷன்னு சொல்லலாம். The vegetative bacteria are killed in the first exposure and spores that germinate by next day are killed in subsequent days. The success of process depends on the germination of the spores. நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த இது மாதிரி தான் இங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து வெஜிடேட்டிவ் பாக்டீரியா எல்லாத்தையும் கில் பண்ணோம். செகண்ட் டே வந்து அந்த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேட் ஆன அந்த ஸ்போர்ஸ் வந்து மறுநாள் வந்து அடுத்த நாட்களில் வந்து அது கில் ஆகிடும். இந்த இந்த ப்ராசஸோட சக்ஸஸே வந்து அந்த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகிறத வச்சு தான் இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது 100 degree அபோவில் பண்ணக்கூடிய அந்த மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெர்லைசேஷன் மெத்தட் தான் ஆட்டோக்ளேவ்.
ஆட்டோக்ளேவ்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஸ்டெரிலைசேஷன் கேன் பி எஃபெக்டிவ்லி அச்சீவ்ட் அட் ஏ டெம்பரேச்சர் அபவ் 100 டிகிரி யூஸிங் அன் ஆட்டோக்ளேவ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 100 டிகிரி அபவ் டெம்பரேச்சர். நம்ம ஆட்டோக்ளேவோட டெம்பரேச்சர் வந்து 121 டிகிரி சென்டிகிரேட், அப்படி தானே? ஸோ இந்த ஸ்டெரிலைசேஷன் வந்து எஃபெக்டிவாக வந்து இந்த டெம்பரேச்சரில் அச்சீவ் ஆகும். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி சென்டிகிரேட் அட் atmospheric pressure. But if pressure is raised, the temperature at which the water boils also increases. நார்மலாக வந்து வாட்டரோட கொதிநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதோட பாயிலிங் பாயிண்ட்னு பார்த்தோன்னா 100 டிகிரி. அப்போவே வந்து வாட்டர் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது கொதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஆட்டோக்ளேவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து டெம்பரேச்சரை வந்து ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷரும் இன்னும் ஏன்னா வாட்டர் வந்து இன்னும் அதிகமாக வந்து பாயில் ஆகும். ஸோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். In an autoclave, the water is boiled in a closed chamber. As the pressure rises, the boiling point of water also rises. ஆட்டோக்ளேவ் வந்து எல்லாரும் லேபில் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? ஆட்டோக்ளேவும் ப்ரெஷர் குக்கரும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷர் குக்கரும் ரெண்டுமே சிமிலர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம வாட்டர் எல்லாம் போர் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி தான் வைப்போம் அந்த ஆட்டோக்ளேவை. அந்த ப்ரெஷர் வந்து எப்போ வந்து ரைஸ் ஆகுதோ அப்போ அந்த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் கூட ரைஸ் ஆகும். ப்ரெஷர் ரைஸ் ஆச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட்டும் வந்து ஜாஸ்தி ஆகும். இப்போ அட் ஏ ப்ரெஷர் ஆஃப் 15 lbs இன்சைட் த ஆட்டோக்ளேவ் த டெம்பரேச்சர் இஸ் செட் டு பி 121 டிகிரி சென்டிகிரேடு. அந்த ஆட்டோக்ளேவோட இன்சைடில் வந்து ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 15 lbs இருக்கும்போது அந்த டெம்பரேச்சர் வந்து 121 டிகிரிக்கு போயிடும். எக்ஸ்போஷர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் டு திஸ் டெம்பரேச்சர் ஃபார் 15 minutes ஸ்டெர்லைசஸ் தம். ஸோ இந்த 121 டிகிரி சென்டிகிரேடில் 15 minutes 15 lbs ப்ரெஷரில் வந்து நம்ம வச்சாலே உள்ளே வச்சுருக்க அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெர்லைஸ் ஆகிடும். டு டிஸ்ட்ராய் த இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் அசோசியேட்டட் வித் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபதிஸ் ஹையர் டெம்பரேச்சர்ஸ் ஆர் லாங்கர் டைம்ஸ் ஆர் யூஸ்டு. இப்போ நம்ம ப்ரையான்ஸுங்கிறது வந்து இன்ஃபெக்ஷியஸ் ப்ரோட்டீன் பார்ட்டிக்கிள் தான். இது வந்து ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபதி அப்படிங்கிற ஒரு டிசீஸை வந்து காஸ் பண்ணோம். அப்போது அந்த ப்ரையான் ப்ரோட்டீனை கூட இந்த டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் வந்து கொடுக்கும்போது கில் ஆகும். என்ன ஹை டெம்பரேச்சர் 135 டிகிரி சென்டிகிரேட் ஆர் 121 டிகிரி சென்டிகிரேட் ஃபார் அட்லீஸ்ட் 1 hour. இந்த என்செஃபலோபதி அந்த ப்ரையான்ஸை வந்து கில் பண்ணுறதுக்கு வந்து இந்த டெம்பரேச்சரை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டீம் இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா இட் ஹேஸ் மோர் பெனிட்ரேட்டிவ் பவர் தேன் ட்ரை ஏர். இந்த ட்ரை ஏரை விட இதுக்கு பெனிட்ரேட்டிவ் பவர் வந்து ஜாஸ்தி. பெனிட்ரேட்டிவ்னா அந்த ஊடுருவி போகக்கூடிய அந்த பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்டீமுக்கு. இட் மாய்ஸ்டன்ஸ் த ஸ்போர்ஸ். அந்த ஸ்போர்ஸை வந்து மாய்ஸ்டன் பண்ணோம், ஈரப்பதம் ஆக்கி. அப்போ ஈரப்பதம் ஆக்கும்போது அங்கே அந்த ஸ்போர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கொயாகுலேட் ஆகி ஸோ அது வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். கண்டென்சேஷன் ஆஃப் ஸ்டீம் ஆன் கூலர் சர்ஃபேஸ் ரிலீசஸ் லேட்டன்ட் ஹீட்டு. இப்போது நம்ம அந்த ஸ்டீம் வந்து கண்டென்ஸ் ஆகும்போது அந்த சர்ஃபேஸ் வந்து கூல் ஆகும் இல்லையா, அப்போ லேட்டன்ட் ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். லேட்டன்ட் ஹீட் அப்படின்னா த ஹீட் ஆர் எனர்ஜி தட் இஸ் அப்சர்வ்ட் ஆர் ரிலீஸ்ட் டியூரிங் எ ஃபேஸ் சேஞ்ச் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். ஒரு ஃபேஸ் ஒரு லிக்விட்லேருந்து சாலிடுக்கு மாறுது, இல்லைனா சாலிட்லேருந்து லிக்விடுக்கு மாறுது, இல்லைனா வந்து கேஸ்லேருந்து லிக்விடுக்கு மாறுது. அப்படின்னா ஒரு ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும்போது அந்த லேட்டன்ட் ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த லேட்டன்ட் ஹீட்டும் வந்து இந்த எஃபெக்டிவாக வந்து ஸ்டெரிலைசேஷனுக்கு யூஸ் ஆகுது. கண்டென்சேஷன் ஆஃப் ஸ்டீம் ட்ராஸ் இன் ஃப்ரெஷ் ஸ்டீம். இப்போ வந்து அந்த ஸ்டீம் வந்து கண்டென்ஸ் ஆகி திருப்பி வரும்போது அது வந்து ஃப்ரெஷ் ஸ்டீமை வந்து உருவாக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டோக்ளேவ். ஆட்டோக்ளேவ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. சிம்பிளாக வந்து நார்மலாக லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரெஷர் குக்கர் டைப்பு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஜாக்கெட்டட் டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் லெபார்ட்டரி ஆட்டோக்ளேவ் இருக்குது. அப்புறம் ஹை ப்ரெஷர் ப்ரீ வேக்யூம் ஆட்டோக்ளேவ் எல்லாமே இருக்குது. சரியா? நம்ம நார்மலாக லேபில் யூஸ் பண்ணுறது ப்ரெஷர் குக்கர் டைப் தான். அது சிம்பிளாகவும் இருக்கும், ரெண்டாவது ஈஸி டு ஹேண்டிலாக இருக்கும். இப்போ இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பிக்சர் தான் வந்து ஆட்டோக்ளேவோட அந்த பிக்சர். ரைட் சைடில் இருக்கிறது குக்கர். உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ரெண்டோட மெக்கானிசமும் வந்து சிமிலராக தான் இருக்கும். இந்த ப்ரெஷர் குக்கர்னு எடுத்துட்டாலும் அதில் மேலே நம்ம அந்த விசில் போடக்கூடிய அந்த இது இருக்குது இல்லையா, ஒரு சேஃப்டி வால்வு. அதே மாதிரி ஆட்டோக்ளேவ்லேயும் இருக்கும், சேஃப்டி வால்வ் இருக்கும். ஆட்டோக்ளேவுக்கு ஒரு லிட் உண்டு, ஹேண்டில் நம்ம ப்ரெஷர் குக்கர் மாதிரியே ஹேண்டில் எல்லாமே உண்டு.
பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியது வந்து ஒரு ப்ரெஷர் காஜ் வந்து இருக்கும். எவ்வளோ ப்ரெஷர் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறதுக்காக. அதே மாதிரி இங்கே டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம செட் பண்ணுறதுக்காக அந்த டெம்பரேச்சர் காட்டக்கூடிய அந்த வால்வ் வந்து இருக்கும். அப்புறம் ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய அந்த டிவைஸும் வந்து அடிஷ்னலாக ஆட்டோக்ளேவில் வந்து இருக்கும். ஆனால் மெக்கானிசம் ரெண்டுமே வந்து சிமிலர் தான். இப்போ ஆட்டோக்ளேவை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா, எ சிம்பிள் ஆட்டோக்ளேவ் ஹேஸ் வெர்டிக்கல் ஆர் ஹாரிசாண்டல் சிலிண்ட்ரிக்கல் பாடி வித் ஏ ஹீட்டிங் எலிமெண்ட். ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாடியாக தான் இருக்கும். அந்த ஆட்டோக்ளேவ்னு பார்த்தோன்னா வெர்டிக்கல் இல்லைனா ஹாரிசாண்டல் சிலிண்ட்ரிக்கல் பாடி இருக்கும். உள்ளே வந்து ஒரு ஹீட்டிங் எலிமெண்ட்டும் இருக்கும் சீக்கிரமாக சூடாகிறதுக்காக. ஏ பெர்ஃபரேட்டட் ட்ரே டு கீப் த ஆர்டிகிள்ஸ். ஒரு ட்ரே உள்ளே இருக்கும். அதில் நம்ம சேம் லைக் அந்த குக்கர் மாதிரி உள்ள ட்ரே வச்சுருப்பாங்க. அதில் தான் நம்ம ஆர்டிகிள்ஸ் வந்து வைப்போம். அதுக்கு கீழே வந்து நம்ம தண்ணி வந்து விடுவோம். ஸோ அந்த வாட்டர் வந்து பாயில் ஆகும்போது அந்த வேப்பர்ஸ் வந்து இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையும் சூடு பண்ணும். எ லிட் தட் கேன் பி ஃபாஸ்டன்ட் பை ஸ்க்ரூ கிளாம்ப்ஸ். மேலே வந்து ஒரு லிட் இருக்கும். அதில் வந்து அந்த ஸ்க்ரூ இருக்கும் நம்ம டைட் பண்ணுறதுக்கு. அந்த எட்ஜஸில் வந்து இருக்கும் அந்த ஸ்க்ரூ கிளாம்ப்ஸ். நம்ம அதை வச்சு தான் நம்ம லாக் பண்ண முடியும் அந்த வால்வ். அப்புறம் ஒரு சேஃப்டி வால்வ் இருக்கும். அப்புறம் ஒரு டிஸ்சார்ஜ் டேப்பும் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோன்னா த ஆர்டிகிள்ஸ் டு பி ஸ்டெர்லைஸ் மஸ்ட் நாட் பி டைட்லி பேக்டு. நம்ம உள்ளே வைக்கக்கூடியது எதை நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணுறோமோ அதை ரொம்ப டைட்டாக ரேப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலாக ரேப் பண்ணால் போதும். அப்போ தான் நமக்கு உள்ளே வந்து நல்லா ஸ்டெர்லைஸ் ஆகும். த ஸ்க்ரூ கேப்ஸ் அண்ட் காட்டன் பிளக்ஸ் மஸ்ட் பி லூஸ்லி ஃபிட்டட். உள்ளே வந்து ஸ்க்ரூ கேப்ஸ் டியூப் வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரூ கேப் வந்து ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. லூஸாக தான் நம்ம வந்து ஸ்க்ரூ கேப் வந்து போடணும். அதே மாதிரி காட்டன் ப்ளக் வந்து வச்சோம் அப்படின்னா அந்த காட்டன் ப்ளக்கையும் ரொம்ப டைட்டாக போடாமல் ஒரு நார்மலான டைட்டில் வந்து போடணும். அப்போ தான் வந்து அந்த ப்ரெஷர் உள்ளே போய் ஸ்டீம் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கண்டாமினேட்டட் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் வந்து அது கில் பண்ணும். The lid is closed but the discharge tap is kept open and the water is heated. அந்த லிட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஆனால் வந்து அந்த டிஸ்சார்ஜ் டேப் அந்த எக்ஸஸாக வரக்கூடிய அந்த ப்ரெஷர் ஸ்டீம் வந்து வெளியே வர்றதுக்காக அந்த டிஸ்சார்ஜ் டேப் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். வாட்டர் வந்து ஹீட் ஆகும். ஆஸ் த வாட்டர் ஸ்டார்ட்ஸ் பாயிலிங், வாட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பித்த உடனே த ஸ்டீம் டிரைவ்ஸ் அவுட் த டிஸ்சார்ஜ் டேப். அந்த விசில் நம்ம ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான். உள்ள வாட்டர் வந்து பாயில் ஆகும்போது அந்த நமக்கு அந்த டிஸ்சார்ஜ் டேப் வந்து நமக்கு மேலே வரும். அப்படி தானே? அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். அப்போ நமக்கு அதில் தெரியலாம் உள்ளே வந்து வாட்டர் பாயில் ஆகிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். when all the air is displaced and steam starts appearing through the discharge tap, the tap is closed. அந்த நம்ம ஏர் எல்லாமே வந்து திருப்பி நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நமக்கு டிஸ்சார்ஜ் டேப் வந்து லூசன் ஆகும். அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த டேப் வந்து க்ளோஸ் ஆகிடும். த ப்ரெஷர் இன்சைட் இஸ் அலவுட் டு ரைஸ் அப் டு 15 lbs per square inch. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ப்ரெஷர் வந்து உள்ளே வந்து 15 lbs தான் வந்து இருக்கும். அட் திஸ் ப்ரெஷர் த ஆர்டிகிள்ஸ் ஆர் ஹெல்டு ஃபார் 15 minutes. இந்த 15 lbs ப்ரெஷரில் நம்ம உள்ளே வந்து 15 minutes வந்து நம்ம ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையும் வைக்கணும், ஸ்டெர்லைஸ் பண்ண வேண்டியதை. ஆஃப்டர் விச் த ஹீட்டிங் இஸ் ஸ்டாப்ட் அண்ட் த ஆட்டோக்ளேவ் இஸ் அலவுட் டு கூல். அந்த டெம்பரேச்சர் வந்து 15 minutes ஆனோடனே நம்ம ஆட்டோக்ளேவை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூல் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் த ப்ரெஷர் காஜ் ஷோஸ் த ப்ரெஷர் equal to atmospheric pressure, the discharge tap is open to let the air in. Once நம்ம அந்த ப்ரெஷர் காஜ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷர் காஜ் மேலே நீங்கள் பார்த்தீங்களா ஒரு டைம் செட் பண்ணாப்புல இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷர் காஜ் வந்து அந்த நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக வந்து நமக்கு காமிக்க ஆரம்பித்த பிறகு தான் நம்ம அந்த டிஸ்சார்ஜ் டேப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு லிட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஆர்டிகிள்ஸை வந்து வெளியே எடுக்கணும். எல்லாம் இதில் ஸ்டெர்லைஸ் பண்ணலாம், கல்ச்சர் மீடியாவை பண்ணலாம், ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையும் பண்ணலாம். ட்ரெஸ்ஸிங்ஸ்னால் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸிங்ஸு, அப்புறம் சர்டன் எக்யூப்மெண்ட், அப்புறம் லினன், இது எல்லாமே பண்ணலாம். நம்ம லேபுன்னு எடுத்துட்டோன்னா அதில் கல்ச்சர் மீடியா வந்து இந்த ஆட்டோக்ளேவில் நம்ம பண்ணலாம். ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம ஆட்டோக்ளேவ் யூஸ் பண்ணும்போது எடுக்கணும் அப்படின்னா, ஆர்டிகிள் ஷுட் நாட் பி டைட்லி பேக்டு. நம்ம இதை ஏற்கனவே பார்த்தது தான். டைட்டாக பேக் பண்ணியிருக்கக்கூடாது. ஆட்டோக்ளேவ் வந்து ஓவர்லோட் ஆகியிருக்கக்கூடாது. ஏர் டிஸ்சார்ஜ் மஸ்ட் பி கம்ப்ளீட். கண்டிப்பாக வந்து அந்த ஏர் டிஸ்சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கணும் ஏர். அண்ட் தேர் ஷுட் நாட் பி எனி ரெசிடுவல் ஏர் ட்ராப்டு இன்சைடு. உள்ளே வந்து
எந்த ஏரும் வந்து ட்ராப் ஆகி இருக்கக்கூடாது. கேப்ஸ் ஆஃப் பாட்டில் அண்ட் ஃப்ளாஸ்க் ஷுட் நாட் பி டைட். நம்ம உள்ளே வந்து பாட்டில்ஸோ அல்லது ஏதாவது ஃப்ளாஸ்கோ வச்சோம் அப்படின்னா அந்த பாட்டிலோட மூடியை டைட்டாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஃப்ளாஸ்கில் வந்து காட்டன் பிளக் எல்லாம் ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. The autoclave must not be opened until the pressure has fallen. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இதில் வந்து எல்லாமே திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஆட்டோக்ளேவில் வந்து அந்த ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக வர்றது வரைக்கும் நம்ம ஆட்டோக்ளேவை நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ஆர்டிகல்ஸ் மஸ்ட் பி wrapped in paper to prevent drenching. நம்ம ஏதாவது ஒரு பெட்ரி பிளேட்டோ ஏதோ ஒன்று நம்ம இந்த ஆட்டோக்ளேவுக்குள்ளே வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணுறோன்னா சும்மா வைக்கக்கூடாது. வெளியே வந்து பேப்பர் வச்சு ரேப் பண்ணி தான் நம்ம வைக்கணும். ஏன்னா அந்த ட்ரெஞ்சிங் அப்படின்னு சொல்கிறது என்னது, வெட்டிங் தான், ஈரப்பதம் ஆகிடும். இல்லைன்னா பிளேட்டுக்குள்ளே எல்லாம் போய் தண்ணி இறங்கிடும். ஸோ நம்ம ஒரு பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணி தான் வைக்கணும். பாட்டில்ஸ் மஸ்ட் நாட் பி ஓவர்ஃபில்டு. இப்போ உள்ள ஒரு மீடியா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பாதி தான் வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வைக்கணும். ஒரு 250 ml கோனிக்கல் ஃப்ளாஸ்க்னா அதில் 100 ml தான் ஆட் பண்ணுவோம். 500 ml கோனிக்கல் ஃப்ளாஸ்க்னா ஒரு 300க்கு கீழே தான் வந்து பாதி அளவு தான் வந்து உள்ளே நம்ம வைக்கணும். இல்லைன்னா அது கொதிக்கும் போது போய் காட்டன் பிளக்ல எல்லாம் போய் டச் ஆகி அது வந்து திருப்பி கண்டாமினேஷனுக்கு வழிவகுத்துரும். ஸோ நம்ம இந்த வழிமுறைகளை எல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா வெரி எஃபெக்டிவ் வே ஆஃப் ஸ்டெர்லைசேஷன். ஸ்டெர்லைசேஷன்லேயே இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்டிவ் மெத்தடு தான் இந்த மெத்தடு ஆட்டோக்ளேவ். குயிக்கர் தேன் ஹாட் ஏர் ஓவன். ஹாட் ஏர் ஓவனில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்படி தானே 160 டிகிரி சென்டிகிரேடில் 1 hour வந்து வைப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நமக்கு 15 minutesலேயே ஸ்டெர்லைஸ் ஆகிரும். ஸோ இங்கே டைம் டியூரேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப கம்மி. டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணும்போது அந்த பெட்ரி பிளேட்டுக்கு உள்ள எல்லாம் ஈரம் ஆகிடும். அதான் ட்ரெஞ்சிங் அண்ட் வெட்டிங் ஆஃப் ஆர்டிகல்ஸ் மே அக்கர். ட்ராப்ட் ஏர் மே ரெடியூஸ் த எஃபிகசி. டேக்ஸ் லாங் டைம் டு கூல் ஆகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஏர் வந்து ட்ராப் ஆகி இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த எஃபிகசி அதோட அந்த எஃபிஷியன்சி அந்த தன்மையை வந்து கம்மி பண்ணிடும். இது எல்லாமே வந்து டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெர்லைசேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு நீங்கள் என்னென்ன டாப்பிக்கில் வீடியோ போஸ்ட் பண்ண சொல்கிறீங்களோ அதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.